வணக்கம். 11th நியூ தமிழ் புக் இயல் 4 கவிதை பேழை தொல்காப்பியம். சிறப்பு பாயிர உரை விளக்க பாடல். தொல்காப்பியரால் தொகுத்தும் பகுத்தும் சேர்த்தும் எழுதப்பட்ட நூல் தொல்காப்பியம் ஆகும். இந்நூல் எழுத்து சொல் மட்டுமின்றி பொருள் இலக்கணமான வாழ்வின் இலக்கணத்தையும் வகுத்து கூறுவதாகும். நாட்டின் எதிர்காலமாய் விளங்கும் மாண்பு பொருந்திய மாணவர் எவ்வாறு கற்க வேண்டும் என்பதனை இதன் சிறப்பு பாயிர உரை விளக்க பாடல் தெளிதின் விளக்குகிறது. வழக்கின் இலக்கணம் இழுக்கின்றி அறிதல், பாடம் போற்றல், கேட்டவை நினைத்தல், ஆசார் சார்ந்து அவை அமை வர கேட்டல், அம்மாண்புடையோர் தம்மோடு பயிரிடல், வினாதல் வினாயவை விடுத்தல், என்றின்னவை கடனா கொளினே மடம் நனி இருக்கும். ஒரு குறி கேட்போன் இருகார் கேட்பிர் பெறுக நூலிற் பிழை பாடிலனே. முக்கார் கேட்பின் முறையறிந்து உரைக்கும். சொல்லும் பொருளும் இகக்கும் நீக்கும் இழுக்கு குற்றம் வினாயவை கேட்டவை. பாடலின் பொருள். சிறப்புடைய மாணவர் எனப்படுவோர் உலக வழக்கு நூல் வழக்கு ஆகிய இலக்கணங்களை ஆசிரியர்களிடம் குற்றமின்றி அறிவர். பாடங்களை போற்றி கற்பர். ஆசிரியர்களிடம் கற்ற பாடங்களை மீண்டும் நினைத்து பயிற்சி பெறுவர். ஆசிரியரை அணுகி பாட கருத்துக்களை கேட்டு தெளிவடைவர். ஆசிரியர்களை போன்ற உயர் சிந்தனை உடையவர்களுடன் கலந்துரையாடி விளக்கம் பெறுவர். தங்களது ஐயங்களை ஆசிரியர்களிடம் வினவி தெளிவுறுவர். அவ்வாறு தெளிவுற்ற கருத்துக்களை பிறருக்கு உணர்த்தி தெளிவடைய செய்வர். ஆசிரியர் கூறும் கருத்துக்களை ஒரு முறைக்கு இருமுறை கேட்கும் மாணவர்கள் நூலை பிழையின்றி கற்கும் திறன் பெறுவர். 3 முறை கேட்போர் பாடக்கருத்துக்களை பிறருக்கு முறையாக எடுத்துரைக்கும் ஆற்றல் பெற்றவர். இத்தன்மையில் பாடம் கேட்டலை கடமையாக கொண்ட மாணவர்கள் அறியாமையிலிருந்து நீங்கி சிறந்து விளங்குவர். இலக்கண குறிப்பு. அறிதல், போற்றல், நினைத்தல், கேட்டல், பயிறல் தொழிற்பெயர்கள். நனி இகக்கும் உரிச்சொற்றொடர். பகுபத உறுப்பிலக்கணம். விடுத்தல் விடுகூட்டல் இத்து கூட்டல் தல். விடுபகுதி இத்து சந்தி தல் தொழிற்பெயர் விகுதி. அறிந்து அரி கூட்டல் இத்து பிராக்கெட் இந்து இத்து கூட்டல் ஓ. அரிபகுதி இத்து சந்தி இத்திந்தானது விகாரம் இத்திறந்த கால இடைநிலை ஊ வினையற்ற விகுதி. புணர்ச்சி விதி. இழுக்கின்றி இழுக்கு கூட்டல் இன்றி. உயிர்வரின் உட்குரல் மெய்விட்டோடும். இழுக் இன்றி. உடல்மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. இழுக்கின்றி. முறையறிந்து முறை கூட்டல் அறிந்து. இ ஐ வழி எவ்வும். முறை கூட்டல் ஈ கூட்டல் அறிந்து. உடல்மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. முறை அறிந்து. தொல்காப்பியம். நச்சினார்க்கினியர். தொல்காப்பியம் முதல் பதிப்பு 1847 முகப்பு பக்கம். நூல்வெளி. நமக்கு கிடைக்கும் தமிழ் நூல்களில் காலத்தால் பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். இதன் ஆசிரியர் தொல்காப்பியர். தொல்காப்பியம் எழுத்து சொல் பொருள் என 3 அதிகாரங்களை கொண்டது. ஒவ்வொரு அதிகாரத்திலும் 9 இயல்களாக மொத்தம் 27 இயல்கள் உள்ளன. தொல்காப்பியத்திற்கு பலர் உரை எழுதியுள்ளனர். அவர்களுள் பழமையான உரையாசிரியர்கள் இளம்பூரணர், நச்சினார்க்கினியர், கல்லாடனார், சேனைவரையர், தெய்வச்சிலையர், பேராசிரியர் ஆகியோர் ஆவர். இளம்பூரணர், நச்சினார்க்கினியர், கல்லாடனர், சேனாவரையர், தெய்வச்சிலையர், பேராசிரியர் ஆகியோர் ஆவர். நச்சினார்க்கினியரின் சிறப்பு பாயிர உரை விளக்கத்தில் உள்ள பாடல் பாடமாக இடம்பெற்றுள்ளது. நன்றி.